காய்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஓப்போ Reno 12 Pro 5G ஃபோனோட ஒரு அன்பாக்சிங் என்ற ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த ஃபோனில் என்னென்ன இருக்குன்றது எல்லாத்தையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓப்போவோட ஏஐ ஃபோனுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னன்ற சீக்ரெட்ஸை பற்றியும் என்ன இருக்குன்றதை டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதெல்லாம் பார்க்க முன்னாடி நம்ம சேனல் என்னென்னு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இதை நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 28 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு மைல்ஸ்டோன் 1K ரீச் பண்ணிவிடுவோம். அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வியூ பண்ணுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நல்ல டெக் நியூஸஸ்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒன்றுனா ஃபோன் அன்பாக்சிங், கேஜெட் ரிவ்யூஸ்லேருந்து டெய்லி நீட்ஸுக்கான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டெக்கை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு நம்ம வீடியோ மேக் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகேங்களா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஓப்போ Reno 12 Pro 5G ஃபோனை பற்றி பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ், என்னென்ன ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்றதை டீட்டெயிலாக ஒரு அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, என்னென்ன இது அண்டர் 40Kல வருது. இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒர்த்தான்றதை பார்க்கலாம். சரி வாங்க வீடியோ ஆரம்பிக்கலாங்களா. சரி வாங்க ஃபஸ்ட்டு ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துலாம். ஓகேங்களா, ஓப்போ Reno 12 Pro பாக்ஸ் ஓப்பன் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அதோட ஐஎம்இ நம்பர்ஸ், அதோட டீட்டெயில்ஸ்லாம், ஃபோனோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா அதோட ஃபோனோட என்ன ப்ரைஸு, என்ன கலருன்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. முதல்ல ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணலாம். முதல்ல ஃபோன் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்டே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்பேஸ் ப்ரௌன் கலர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து சிம் எஜெக்டரு, அது ரீடிங் மேனுவலில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி கியூஆர் கோட் ஸ்கேனர், யூவி ஸ்கேனர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேஸ் வந்து நார்மல் கேஸ் மாதிரி இல்லாமல் கேஸில் கொஞ்சம் க்ரிப்புக்கு கிடைக்கிற மாதிரி நல்ல ஒரு சூப்பரான கேஸ் கொடுத்துருக்காங்க ஃபோனுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூப்பராகவும் இருக்குது. டிசைன் வைஸுமே நல்லா இருக்குது. ஓகேங்களா, சரி டிசைன் சொல்லும் போது சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து 80 watts வந்து சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டைப்-C கேபிள் இருக்குது. அவ்வளோதான் பாக்ஸ் கண்டென்ட். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட டிசைன் பார்த்திங்கன்னா கேமரா மாடல் பார்த்திங்கன்னா பேசிக்காக அந்த 3 டைப் நம்ம நார்மல் ஃபோன்ஸ் நிறைய ஃபோன்ஸில் பார்க்குற மாதிரி கேமரா மாடல் அதே மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது சூப்பரான டிசைனாக அதே மாதிரி 2 கலர் சொல்லியிருந்த அப்புறம் ஸ்பேஸ் ப்ரௌனு, சன்செட் கோல்டு 2 கலர் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து இதில் வந்து IP65 ரேட்டிங் இருக்குது. ஓகேங்களா, ஜஸ்ட் IP65 ரேட்டிங்கிறது உங்களுக்கு தண்ணி பட்டுச்சுன்னா, மலைச்சாரல் மேலே தண்ணி பட்டுச்சுன்னா உங்களுக்கு ஒன்றே ஆகாது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து டச்சு ப்ரூஃபும் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளாஷ் டச்சு. உங்களுக்கு தண்ணி நீங்கள் ஈர கையில் தொடுறீங்க, இல்லை டிஸ்பிளேயில் தண்ணி இருந்துச்சுன்னா லைட்டாக உங்களுக்கு ஆகும். அதே நீங்கள் ஃபோனை தண்ணியில் போட்டிங்கன்னா ஃபோனில் ஒர்க் ஆகாது. அது லைட்டாக ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து பெசல் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெசல்லெஸ் ரொம்ப இருக்குது. லைட்டாக இது ஜஸ்ட் ஒரு லைட் கர்வ்டு ஃபோன் தான். ஓகேங்களா, இது கர்வ் டிஸ்பிளே. ஓகேங்களா, அதனால் கர்வ்டு நல்லா தெரியும் உங்களுக்கு. லைட்டாக உங்களுக்கு பெசலும் ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுக்கு சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் தான். பின்னாடி வந்து பாண்டா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, பின்னாடிக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஏன்னா இது டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.7 inch ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே, AMOLED டிஸ்பிளே வித் 120Hz ரிஃப்ரெஷிங் ரேட்டோடு இருக்குது. ஓகேங்களா, இது 90/120 நீங்கள் ஆட்டோ வச்சு நீங்கள் ரிஃப்ரெஷிங் ரேட் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபோனில் வந்து மெயினாக ஏஐ நிறைய சொல்கிறாங்க. அதை பற்றி நான் ரிலேட்டடாக சொல்கிறேன். இதில் முதல்ல வந்து சப்போர்ட் HDR கண்டென்ட்டு, வீடியோ குவாலிட்டிலேருந்து சூப்பரான HDR கண்டென்ட்லாம் பார்த்துக்கலாம் நீங்கள் யூடியூப்பில். அதேமாதிரி கார்னி கொரில்லா கிளாஸ் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு கார்னி கொரில்லா கிளாஸ் விட்டஸ் 2 கொடுத்துருக்காங்க. நீங்கள் கீழே ஃபோனை போட்டாலும் ரொம்ப ஸ்க்ராட்ச்லாம் ஆகலை. பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா 1500 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான பிரைட்னஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கு. அதே மாதிரி இன்டிஸ்பிளின் ஃபிங்கர் பிரிண்ட்டு உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே அன்லாக் ஆகுது. ரொம்ப சீக்கிரமாகவே அன்லாக் ஆகுதுன்னா குட் ஃபிங்கர் பிரிண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஹைப்ரிட் ஸ்லிம் ஸ்லாட். ஓகேங்களா, 2 ஸ்லிம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 TB எக்ஸ்பேண்டபிள் மெமரி யூஸ் பண்ணிக்கலாம். 16 5G பேண்ட் இருக்குது. இந்த போர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டைப்-C போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப்ஸ் இருக்குது. ஆமாம், நல்ல ஒரு ஸ்பீக்கர் செட்டப்ஸோடு இருக்குது. அதே மாதிரி இதில் 300 வால்யூம் வரைக்கும் செட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் நார்மலாக நம்ம நிறைய ஃபோன்ஸில் 100 இருக்கும். இந்த மாதிரி ஓப்போ ஃபோன்ஸில் வந்து இதில் F25 ப்ரோலாம் 300 ஆப்ஷன் இருக்கும். ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது. உங்களோட டிவி ரிமோட்டு இல்லை ஏசி ரிமோட்டில் கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏர் பிளாஸ்டர் மேலே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து போர்ட்ஸ் கனெக்ஷனில் இருக்குது. ஓகேங்களா, நல்ல சூப்பரான போர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நல்லாவும் இருக்குது. இது திக்னஸும் ரொம்ப கம்மியாக சூப்பராக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர் அப்டேட் பார்த்துருங்க. கலர் ஓஎஸில் 14.1 ஆண்ட்ராய்டு 14 கலர் ஓஎஸ் கொடுத்துருக்காங்க. கலர் ஓஎஸும் நல்லா இருக்குது. செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்து இப்போ டில் ஜூன் வரைக்கும் இருக்குது. 3 OS அப்டேட்டும் 4 செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. இது நார்மல். ஓகே, நெக்ஸ்ட் ஏஐயில் பார்த்தீங்கன்னா ஏஐ சம்மரி. ஓகே, இப்போ நார்மலாக நீங்கள் எதனா வெப்சைட்டில் செக் பண்ணிகிட்டு இருக்கீங்க, வெப்சைட்டில் இருக்கிறது உங்களுக்கு புரியல, ஜஸ்ட் எதனா கேப்ஷன் மட்டும் வேணும்னா அதை எடுத்து ஏஐயில் பார்த்தீங்கன்னா ஏஐ சம்மரி கொடுத்துரும். அது மட்டும் பார்த்தீங்கன்னா
ஏஐ கேப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் நார்மலாக இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போடுறீங்க, நல்லா ஒரு கேப்ஷன் வேணும்னா ஏஐ கேப்ஷன் இருக்குது. ஏஐ ஸ்பீச் ரெகக்னிஷன் இருக்குது. நீங்கள் லாங்குவேஜில் ஸ்பீச் பண்ணுறதுக்கு அதை வச்சு யூஸ் பண்ணி வீடியோ கால்ஸ் அது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் அண்டர் 40K நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது மட்டும் இல்லாமல் ஆடியோ ஸ்பீக்கர்ஸ் ஏஐயில், அதுக்கப்புறம் வந்து உங்களோட டிசைன், உங்கள் ஃபேஸை வந்து டிசைன் சேஞ்ச் பண்ணி அதை அவதார் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஏஐயில் கொடுத்துருக்காங்க. அதோட ஆப்பில் நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஓகேங்களா, இதில் வந்து அண்டர் 40K கொண்டு வரதுல ஏஐயில் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து கேமராவை பார்த்துட்டு லாஸ்ட்டாக ஒரு ஏஐ சொல்லிக்கலாம் ஃபீச்சரு. கேமராவில் பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப். ஓகேங்களா, இது மாடலே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப்பு. ஒரு டீசெண்டான கேமரா. மெயின் கேமரா வந்து 50 மெகாபிக்சல் கேமரா. சோனியோட LYTT600 OIS ஸ்டெபிலைசேஷனோட நல்லாயிருக்கு. EIS இல்லை OIS இருக்குது. ஓகேங்களா, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. நல்லாவும் ஸ்டெபிலைசேஷனாக இருக்குது. கேமராலாம் டெலிஃபோட்டோவில் 50 மெகாபிக்சல் சாம்சங்கோடைய நல்ல ஒரு கிளியர் இமேஜஸ்லாம் இருக்குது. நல்லாவே எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ப்ராசஸரை பற்றி பார்த்தீங்கன்னா இதில் வந்து MediaTek Dimensity 7300 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நிறைய பேருக்கு தெரியும் இந்த ப்ராசஸர் வந்து ரொம்ப இந்த ரேட்டுக்கு வந்து ரொம்ப அதிகம் கம்மின்னு நினைப்பிக்கலாம். அது அஃப்கோர்ஸ் கம்மி தான். பட் இவங்களோட ஃபோக்கஸ் வந்து ஏஐ ஃபோனுன்றதுனால ப்ராசஸரில் அவ்வளோவா இவங்க ஃபோக்கஸ் பண்ணலை. பட் கேமராவுக்கு ஏஐக்கு மட்டும்தான் அவங்க நிறைய ப்ரிஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏஐ கம்பேனிசன்ஸ்லேருந்து நிறைய ஏஐயில் வந்து அவங்க நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அவங்க ஏஐ ஃபோக்கஸ்டு ஃபோனை தான் இது Reno 12 Pro யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க ப்ராசஸரில் இவங்க வந்து கண்டுக்கலன்ற மாதிரி தான் பார்க்குறதா இருக்குது. சரி, ஓகேங்களா, இந்த அண்டர் 40K வருது இந்த பட்ஜெட்டு. ஆனால் இந்த ஃபோனை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? இந்த ஏஐ ஃபீச்சருக்காக நீங்கள் வாங்குவீங்களான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.